வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், என்னுடைய உடன்பிறப்பு சகோதரிகள் மற்றும் என்னுடைய நண்பர்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நல்லதை நினைங்க, நல்லதே நடக்கும். நான் இன்றைக்கி இந்த வயசுலேயும் 41 வயசு முன்னாடி நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் என்னுடைய ஜீசஸ்க்கு தான். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கை உள்ள கடவுள் மேலே அன்பாக இருங்க. அது மாதிரி வேலைக்கு போகிற இடத்துலையும் வர்ற இடத்துலையும் நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் எப்பயும் இருப்பீங்க. இன்னொரு விஷயம், அது மாதிரி ஹெல்த் நான் ஃபிட்னஸாக வச்சுக்க காரணம், சின்ன வயசுலேருந்து நான் ஃபிட்னஸாக இருப்பேன். எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆகாமல், ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் எதுவுமே சிறு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. அதை நான் பெருமைக்கு சொல்லலை, என்னுடைய பெற்றோர்கள் அப்படி என்னை சின்ன வயசுலேருந்தே இப்படி வளர்த்துட்டாங்க. அதனால் அந்த மைண்ட் செட்டே எனக்கு இது வரைக்கும் இல்லை. வீடு, வேலை, ஒர்க் அவுட், இதுதான் என்னுடைய மெயின் ப்ரிப்பரேஷனே. இதுக்கு தான் நான் மெயினாக கொடுப்பேன். வேலை செய்கிற நேரம் வேலை செய்வேன், ஒர்க் இருந்தால் ஒர்க்கு போவேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன், உடம்பை ஃபிட்னஸ் ஆரோக்கியமாக வச்சுக்கிடுவேன். யாருக்கு எந்த ஒரு கெட்டதும் நினைக்க மாட்டேன். என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் என் மனசார நான் நினைப்பேன். அது மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கும் போது நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோம்னாலே நம்மளோட லைஃப்பை கெடுத்துருவாங்க. அதனால் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட லைஃபுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப நீங்களே நினச்சி பார்ப்பீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? அது மாதிரி இன்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது, என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியல. அது மாதிரி நீங்களும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் போய் உடம்பை கெடுத்துக்காதீங்க. நல்லா ஆரோக்கியமாக இருங்க. அது மாதிரி மற்ற மது போதைக்கும் அடிக்ட் ஆகாமல் உடம்பை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கிட்டாலே உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம். அதை மீறி கடவுள் நம்மளை எடுத்துகிட்டு போட்டோம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்குன்னு நம்மளே வழியை போய் சாவை தேடக்கூடாது. வர்ற விதியை நம்ம யாரும் தடுக்க முடியாது. யாருக்கு எந்த நேரம் எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இருக்கிற வரைக்கும் எல்லோருடைய அன்பாகவும் சந்தோஷமாகவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் எல்லாரோடைய ஹாப்பியாக சந்தோஷமாக பழகுங்க. மனசில் இருக்கிற ஓப்பனாக பேசுங்க, எதுனாலுமே.